திமுக அரசின் பொங்கல் பரிசு நாடகம் தாவேகா கடும் கண்டனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சமூக ஊடக பேரவை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு என்ற பெயரில் திமுக அரசின் தேர்தல் கால நாடகங்கள் அரங்கேற்று தொடங்கிவிட்டன. ஆட்சியில் அமர்ந்து முதல் பொங்கல் பரிசாக வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கி வந்த திமுக அரசு தற்போது திடீரென 3000 என அறிவித்திருப்பது மக்கள் நலனுக்காக அல்ல, அது அப்பட்டமான தேர்தல் கால அரசியல் நாடகம். தமிழகம் முழுவதும் கரும்புகள் விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் அவற்றை கொள்முதல் செய்வதற்கான முறையான நடவடிக்கைகளை திமுக அரசு இதுவரை எடுக்கவில்லை. கடந்த ஆண்டு கரும்பு கொள்முதலில் அரசு அதிகாரிகள் கமிஷன் கேட்டு ஊழல் செய்ததாக புகார்கள் எழுந்தன. அந்த கரையை துடைக்க எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் இந்த ஆண்டு கரும்புக்கான விலையை தீர்மானிக்காமல் தொகுப்பு அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருப்பது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும். திமுக அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்புகளின் தரம் குறித்து நாடு தழுவிய அளவில் விமர்சனங்கள் எழுந்தன. கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மளிகை பொருட்கள் தரமற்று இருந்ததாகவும், வெள்ளம் உருகி ஓடிய அவலத்தையும் மக்கள் இன்னும் மறக்கவில்லை. பொங்கல் தொகுப்பு என்ற பெயரில் தரமற்ற பொருட்களை விநியோகித்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதுதான் திமுக அரசின் நிர்வாக திறமையா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே,